மாயி மகமாயி மணிமந்திர சேகரியே ஆயுவுமையானவளே ஆதிசிவன் தேவியரே சமைத்தாய் சமயபுரம் சாதித்தாய் கண்ணபுரம் அந்த கண்ணபுரத்து எல்லையை விட்டு என்னம்மா நீ கடுக வர வேணுமடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடி முத்தாலம்மன் தேவி செஞ்ச குத்தோ என்னடி அஞ்சு குடைக்காரி தஞ்சாவூர் மாறி தஞ்சமென வந்தோரை காத்து நிற்கும் தேவி பம்பைக்காரியே இந்த பம்பு ஏனடி அடி பம்பைக்காரியே இந்த பம்பு ஏனடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடி முத்தாலம்மன் தேவி செஞ்ச குத்தோ என்னடி வெள்ளிமல நாயகி வேலனுக்கு தாயடி வெம்புரதம் ஏறி வந்து வினய தீக்கணும் நாராயணன் தங்கச்சி நல்ல முத்து மாறியே தங்கரதம் ஏறி வந்து தாயே காக்கணும் ஏன் பம்பச்சத்தம் கேட்கலையோ கருமாறியே இந்த பானகமும் ருசிக்கலையோ பூமாரியே உன் மாளிகையின் மணிக்கதமும் திறக்கவில்லையோ அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடி முத்தாலம்மன் தேவி செஞ்ச குத்தோ என்னடி செம்பினில உடையடி வைகை யாறு சடையடி சாம்பிராணி வாசத்தோடு சங்கரி வாரணும் அஞ்சு தலை நாகினி ஆயிரங்கண்ணாயகி முண்டக்கண்ணி மோகினி வந்து முத்த எடுக்கணும் அடி மீனாட்சி தாயே நீ பெண்ணில்லையா இந்த மங்கை படம் பாட்டை பார்க்க கண்ணில்லையா உன் பாளையத்து ஆலயத்தில் பாசமில்லையா அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடி முத்தாலம்மன் தேவி செஞ்ச குத்தோ என்னடி அஞ்சு குடைக்காரி தஞ்சாவூர் மாறி தஞ்சமென வந்தோரை காத்து நிற்கும் தேவி பம்பைக்காரியே இந்த பம்பு ஏனடி அடி பம்பைக்காரியே இந்த பம்பு ஏனடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடி முத்தாலம்மன் தேவி செஞ்ச குத்தோ என்னடி
DJ Bash. Master Protection.
வீரனடா தன்னான நானே சின்னமலை வீரன் சின்னமலை பேர சொன்னா தன்னான நானே அடசிலுக்குடா அங்கமெல்லாம் தன்னான நானே பார்த்ததுமே அருந்துடுச்சி வெள்ளக்கார ஈர கொல்ல சங்ககிரி மாமலையில் சிங்கத்தல சாயுவர பொங்கு பூமி பரங்கியரின் குரல் வளைய நெரிச்சதடா வாழ்ந்த பூமி ஓடானல எங்க வானமடா சின்னமல கடைசி வர ஓயவில்லை அவன் பழனிமலை சேருவர ஜெயிச்சா அட காலமெல்லாம் நிலைச்சா தெய்வமாக என்றும் நம் மனசுல இருக்கா சின்னமலை மலை சின்னமலை பேர சொன்னாதன்னால நானே அரசியலுக்குதானா அங்கமெல்லாம் தன்னான நானே அந்த மாவீர கதைய கேளு தன்னான நானே அது கொங்கு நாட்டு வீரன் சொல்லும் தன்னான நானே காராள வம்சமடா தன்னான நானே அவன் கருவிலேய வீரனடா தன்னான நானே காராள வம்சமடா தன்னான நானே அவன் கருவிலேய வீரனடா தன்னான நானே சின்னமலை மலை சின்னமலை பேர சொன்னாதல்லான நானே அரசியலுக்குதானா அங்கமெல்லாம் தன்னான நானே
ஏ தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே ஏ தன்ன நன்னே நானே நன்னே தானானே நானே ஏ தானானே நானே நன்னே தானானே தானானே ஏ ஒன்னாங்கரகெடுத்து ஓடி வந்த மாரிக்கு ஏ ஒன்னாங்கரகெடுத்து ஓடி வந்த மாரிக்கு ஏ போதுமா பத்தாரா பொறுமையுள்ள காளிக்கு ஏ போதுமா பத்தாரா பொறுமையுள்ள காளிக்கு ஏ சப்பரத்து மேலே சரஞ்சரமா மாலே ஏ சப்பரத்து மேலே சரஞ்சரமா மாலே அவ எழுந்திருச்சாரதங்குலுங்கும் எலும்பு சம்பள மாலே அவ எழுந்திருச்சாரதங்குலுங்கும் எலும்பு சம்பள மாலே இரண்டாங்கரகெடுத்து ஓடி வந்த மாரிக்கு இரண்டாங்கரகெடுத்து ஓடி வந்த மாரிக்கு போதுமா பத்தாதா பொறுமையுள்ள காளிக்கு போதுமா பத்தாதா பொறுமையுள்ள காளிக்கு ஏ சப்பரத்து மேலே சரஞ்சரமா மாலே ஏ சப்பரத்து மேலே சரஞ்சரமா மாலே அவ எழுந்திருச்சாரதங்குலுங்கும் எலும்பு சம்பள மாலே அவ எழுந்திருச்சாரதங்குலுங்கும் எலும்பு சம்பள மாலே
நல்ல கணபதியாம் நாம் காலமே தொழுதால் அல்லல் வினைகள் எல்லாம் மகிழமே சொல்லறியேன். தும்பிக்கை யானை தொழுதால் வினைதீரும் நம்பிக்கை கொண்ட நமக்கோர் வரந்தர விநாயகரே. நானே 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 நன்னா தனம் தானே நானே நானே நன்னா சய முந்தியுதித்த நாயகரே முக்கண்ணனாருடன் நன்மகனே.
செய்ய தனநானே நானே நன்னா தனம் தனனே நானே நானே நன்னா தந்தை தகைதோம் திகைதோம் தாதா தைய தையத்தோம் தை அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவிலே கொங்கு நாட்டின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான ஒயிலாட்டமும் இந்த வள்ளிக்கும்மி ஆட்டமும் சீரும் சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது. இந்த வள்ளிக்கும்மி ஆட்டத்திலே விநாயகரை வேண்டி ஒரு சில பாடல்கள் பாடினார்கள். அடுத்ததாக அருமையான சொல்லி கொடுத்த குருவியெல்லாம் வணங்கி அருமையா ஆடி பாடினாங்க. ஆமா, அவங்க எல்லாம் ஒரு கைத்தட்டு கொடுத்தா எவ்வளவு அழகா இருக்கு. சுத்தி இருக்க மக்கள்லாம் கை தட்டினீங்கன்னா உங்களுக்கும் தூக்கம் வராத உற்சாகமா இருக்கலாம். ஆளுங்களும் சந்தோஷமா ஆடுவாங்க. செல்ல கையில வச்சிருக்கீங்க கூட இடுப்புல வச்சுட்டு கூட தட்டலாம். தட்டிடுவாங்க. அப்படி வள்ளியம்மன் சரித்திரத்தினுடைய நாயகன் தண்டமாணி தெய்வம் நாம் எல்லாம் வேண்டி விரும்ப கும்பிடக்கூடிய முருகனை வேண்டி அருமையான பாட்டு ஆரம்பிங்க. ஆரம்பிச்சலாமா? சையத்தன்னே நானே நானே நானா நானே நானே நன்னா ஓர்தனே நானே நானே நன்னா நானே 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 ஓ நானே 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 நன்னா சையத்தண்டவனி என்னும் கொண்டோடுங்க வழிகள் அண்டமெல்லாம் ஆட்டமே என் பாலர்கள் கொண்டு விளையாட்டமே நானே 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 நன்னா ஓ நானே 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 நன்னா தையப்பாளர நாட்டிலே பாடி சுகம் பெற பழங்கள் ஆட்டம் வைத்தோம் சபையோர்களே பாடி மகிழ்ந்திடுவோம். மொட்டையடித்து கை கட்டி கிரி சுற்றி போகனமாக சித்தர்கள் வருவோமே உண்மை தேடே தங்கி இருக்கின்ற நச்சர்கள் யாவருக்கும் தந்தேனரு வந்தனம் சபையோர்களே தந்தேனரு வந்தனம் குரு வீரா ஒய்யாரமாக வீரமா என்னாவில் குடியேறும் சரஸ்வதியே நற்குரலை அமர்களித்தார் பள்ளியம்மன் நான் கலையை கையகத்தில் நான் பாட வீடையோடு சபையோர்களே வாழ்த்தி வீடையோடு கூடிய கூட்டத்தில் குவியாட்டம் தான் வைத்து குதித்து விளையாடு கையனை கும்பிட்டு ஆடுவோம். அறுமுகம் படைத்த வெல்முருக உங்களையை ஆடுகிறோம் பாடுகிறோம் வேலையோ அதற்க நீ வருவாய் ஏறாமலை ஏலை எனக்காக காலால நடந்து வந்தேன் கையனே கால்வழி பொக்குமையா என்ன குரு வீரா உயரமா கம்பீரமா என்னாவில் குடியிருப்பாய் சரஸ்வதியின் நற்குரலை எனக்கு அளிப்பாய் புத்தூர நீரெடுத்து புதுப்பான மங்களுக்கு பூச்சக்கரை அலங்காரம் எனக்கு பூச்சக்கரை அலங்காரமா பக்கத்தில் புத்தொன்றும் வாழ்க்கையில் வரும் என்றும் வாழ்ந்தாய் வளர்ந்திருக்கு அதன் மேல் காவி வளர்ந்திருக்கு வரத்துக்கு 2 முறை வந்துடுங்க ஜனக கோடி மட்டு வண்டி ஊட்டியோட்டியே எனக்கு மட்டு வண்டி ஊட்டியோட்டியே திங்களும் வெள்ளியும் மங்கள அபிஷேகம் ஐயனடா
கையனை கும்பிட்டு நாங்கள் ஆடுவோம். ஐயா தன்னே நன்னானே நானே நன்னானே நானே நானே நன்னா ஆமா. நானே 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 நன்னா கைகள் தன்னானே நானானே 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 நானே நன்னா. நானானே நானானே நானே நன்னா. கரிகிடதோம் திரிகிடதோம் தாதா கையத்தோம். தை சாஞ்சா சமூக நல்லா ஜோரா கை தட்டி உற்சாகப்படுத்தலாம். சாப்பாடு பின்னாடி தான் இருக்கு, யாரும் பயப்பட வேண்டாம். ஆடி பாடினீங்க. எந்த ஒரு செயல் ஆரம்பித்தாலும் குலதெய்வத்தை எல்லாம் வேண்டும். அதுபோல் நம்முடைய மூத்த தெய்வம் அம்மனை எல்லாம் வேண்டி, நம்ம குலதெய்வங்களை அம்மனை எல்லாம் வேண்டி ஒரு அருமையான பாட்டு ஆடி பாடுவோம். ஆம் செய்ய தன்னே நன்னே நானே நன்னே தனம் தானானே நானே நன்னே ஐயா தன்னே நன்னே நானே நன்னே நானா தனம் தானானே நானே நன்னே நானா சாஞ்சா சமய புறமா அடி சாம்பராணி வாசகிய தேவி ஐயா தன்னே நன்னே நானே நன்னே நானா தனம் தானானே நானே நன்னே நானா அடே கண்ண பூரத்தவளே மாறி கண்ணனோரு எல விட்டு வாடி ஐயா தன்னே நன்னே நானே நன்னே நானா தனம் தானானே நானே நன்னே நானா எங்கள் போல தேவதையோ மாறி எனக்கு உதவி செய்திடணும் மாறி ஐயா தன்னே நன்னே நானே நன்னே நானா தனம் தானானே நானே நன்னே நானா அடே வள்ளிகளை நான் படிக்க மாறி நீ வார்த்தை கொடுத்திடணும் மாறி ஐயா தன்னே நன்னே நானே நன்னே நானா தனம் தானானே நானே நன்னே நானா சாத்த பிறந்த தமமாறி அந்த சாயபுரோ எல்லையில தேவி ஐயா தன்னே நன்னே நானே நன்னே நானா தனம் தானானே நானே நன்னே நானா சூளம் பிறந்த தடி மாறி அந்த சூளகிரி எல்லையில தேவி ஐயா தன்னே நன்னே நானே நன்னே நானா தனம் தானானே நானே நன்னே நானா அடே பம்ப பிறந்த தடி மாறி அந்த பளிங்கு மணி மண்டபமாம் தேவி ஐயா தன்னே நன்னே நானே நன்னே நானா தனம் தானானே நானே நன்னே நானா அடே கரகம் பிறந்த தடி மாறி அந்த கண்ணனூர் எல்லையில தேவி ஐயா தன்னே நன்னே நானே நன்னே நானா தனம் தானானே நானே நன்னே நானா அடே ஒன்னா கரகம் மாறி அது வசந்தாடும் பூங்கரகம் தேவி ஐயா தன்னே நன்னே நானே நன்னே நானா தனம் தானானே நானே நன்னே நானா அடே மூணா கரகம் மாறி அது முத்தான பூங்கரகம் தேவி ஐயா தன்னே நன்னே நானே நன்னே நானா தனம் தானானே நானே நன்னே நானா அடே ஏலாம் கரகம் மாறி அது எழுந்தாடும் பூங்கரகம் தேவி ஐயா தன்னே நன்னே நானே நன்னே நானா தனம் தானானே
அனுபவம் தான் பேச மாட்டேங்குது. பரவாயில்ல. இந்த அருமையான வேளையிலே பகவதி அம்மன் ஆலயத்தில் மிக சிறப்பாக நமது செல்வன் முருகன் கலைக்குழுவின் சார்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இந்த நிகழ்வை கண்டுகளிக்க அந்த பகவதி அம்மனை அழைக்கக்கூடிய நேரம். ஈஸ்வரியே அண்டமெல்லாம் நிறைந்தவளே, உன்னுடைய பொன்னான எல்லைக்கு கூப்பிட்டு நான் அழைக்க என்ற தாயார் பகவதியா தஞ்சமுகக்காரினி, உன்னுடைய பொன்னான எல்லையிட்டு வந்திறங்கு இந்நேரம் அயம் குடிச்சு தலைமுழுகி குங்குமாரே கணந்து எங்காயாவ சாஞ்சு தலைமுழுகி சந்தனத்தால் கொட்டுமிட்டு அப்பா அவ காராப்பு கையிலேந்தி அவ கஸ்தூரி மஞ்ச தொட்டு அவ அல்லுங்கொசுவான அடிமடிக்கு மையலந்து அயாளுக்கு கெல்லுங்கொசுவான கீமடிக்கு மையலந்து அவ இன்னார வேலைக்கு வேப்பியல கரகத்தோட அட விரும்புறாளா பகவதியே கூப்பிட்டு அழையுங்களே. செய்தார் தன்னானே நானே தானே நன்னா தன்னே தானே நன்னா தனம் தானே 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 நன்னா அம்மா தாயி மகமாயி கருமாரியம்மா அது கொஞ்சி விளையாடுதடி வாடினாயே பகவதி அம்மா தாயே பகவதி அம்மா அத்தா பள்ளி குமா எல்லாம் விட்டு வாடி அம்மா அந்த கருமருந்தும் மணக்குதடி பகவதி அம்மா தாயே பகவதி அம்மா நீ கனத்த நல்ல குழல செய்ய வாடினாயே அடி உடுக்க பிறந்ததம்மா பகவதி அம்மா தாயே பகவதி அம்மா அந்த உதிராட்ச எல்லாம் விட்டு வாடி அம்மா ஐயா சமைந்த சமயபுர பகவதியாதா எங்க பகவதியாதா நீ சாதி தாய் கண்ணபுர வாடிதாயே அட சலங்க சத்தம் கொஞ்சே தடி பகவதி அம்மா தாயே பகவதி அம்மா தாயே சடுதியில நீ இறங்கி வாடி அம்மா அந்த கருமருந்து வாசத்தோட பகவதியாதா எங்க பகவதியாதா நீ பண்ணாங்கு வேடிய வாடிதாயே அட கழுசு சத்தம் கொஞ்சே தடி பகவதி அம்மா தாயே பகவதி அம்மா தாயே குரு ஜோடி நீயும் இங்க வாடி அம்மா பம்பு நல்ல ஓசையடி பகவதி அம்மா தாயே பகவதி அம்மா உன்னை பிள்ளை அழைக்கிறனே வாடிதாயே அட உடுக்க பிறந்ததம்மா பகவதி அம்மா தாயே பகவதி அம்மா அந்த உதிராட்ச எல்லாம் விட்டு வாடி அம்மா அந்த எலுமிச்ச மலையடி பகவதியாதா தாயே பகவதியாதா உனக்கு பக்கிருந்து மணக்குதடி வாடிதாயே அடி பிறந்து பிறந்ததம்மா பகவதி அத்தா தாயே
பகவதியாத்தா அந்த பிச்சாண்டி சன்னதி விட்டு வாணியாத்தா நாகோடு பகவதி அம்மா தாயே பகவதி அம்மா உனக்கு நல்விரிய தாளாட்டு வாடிதாயே அந்த சின்ன சின்ன மலர் எடுத்து மாரியம்மா தாயே காளியம்மா அத்தா சிங்கார மாற கட்டின வாடியம்மா அது மொன்ன நல்ல பதிலே மாரியம்மா தாயே காளியம்மா நீ ஊர்காவ கொண்ட தெய்வ வாடிதாயே அந்த தங்க நல்ல முத்தை எடுத்து மாரியம்மா தாயே காளியம்மா அத்தா தரணியால தாயாரே காடியம்மா அம்மா அஞ்சமா மலை கடந்து மாரியம்மா தாயே காளியம்மா உன்ற கொழுத்து சத்தம் கொஞ்சு தடி வாடிதாயே அந்த கொலுசு சத்தம் கொஞ்சம் தட்டி மாரியம்மா தாயே காளியம்மா அத்தா கோட்டை விட்டு நீயும் இங்கே வாடியம்மா பிள்ளவனே அதுக்கு சத்தம் பகவதியாதா தாயே பகவதியாதா உன்ற எல்லையிலே கேட்கலையா வாடிதாயே அந்த குழந்தையுன்னை எனக்கு சுத்தம் மாரியம்மா தாயே காளியம்மா அத்தா கோட்டை விட்டு நீயும் இங்கே வாடியம்மா அடி கொட்டு சத்தம் கும்பு சத்தம் பகவதியாதா அம்மா பகவதியாதா உன்ற கோயிலிலே ஒழுங்கிதடி வாடிதாயே அந்த கூட்டம் குறையும் வர்ற மாரியம்மா தாயே காளியம்மா அத்தா கூட துணை நீ இருக்க வாடியம்மா அடி மன்னாடோ மலரவே பகவதியாதா தாயே பகவதியாதா உன்னை பிள்ளை அழைக்கையிலே வாடியாதா அடி பாட்டி பாட்டி நான் நினைக்க மாரியம்மா தாயே காளியம்மா அத்தா பக்குவமா வந்து இறங்கி வாடியம்மா அவ வெள்ளி வீரம் பெடுத்து பகவதியாதா அம்மா பகவதியாதா அவ விளையாடி வாராடா பகவதியாதா அட ஆடி பாடி நான் நினைக்க மாரியம்மா தாயே காளியம்மா அத்தா ஆக்ரோஷமா எழுந்த வாடியம்மா அவ பாதே கொரட்டோசே பகவதியாதா அம்மா பகவதியாதா அந்த ஆட்டவத்தை கேக்குதடி வாடிதாயே அட பாடி முடிக்க வர்ற மாரியம்மா தாயே காளியம்மா அத்தா பக்குவமா வந்து இறங்கு வாடியம்மா அழகு விளையாட மாரியம்மா தாயே காளியம்மா என்ற ஆயிரங்கன் பார்த்து வாடிதாயே அட கூட்டம் குறைய வர்ற மாரியம்மா தாயே காளியம்மா அத்தா கூட துணை நீ இருக்க வாடியம்மா ஓடிதாயே மோக பகவதியாதா தாயே பகவதியாதா உனக்கு ஒரு சத்தம் கேக்குதடி வாடிதாயே அடி சக்கிய செவந்தவளே மாரியம்மா தாயே காளியம்மா அத்தா சிங்கண்ண தாயாரே வாடியம்மா நெற்றியிலே திலகமணி பகவதியாதா தாயே பகவதியாதா நீ நேரோடு எடுத்தேவா வாடிதாயே அத்தா சாத்தா பெரிய தட்டி மாரியம்மா தாயே காளியம்மா அத்தா சடுதியிலே நீ இறங்கி வாடியம்மா கொண்டு சத்தம் குலவ சத்தம் ஆய எல்லையிலே கேட்குதப்பா இந்நேர வேலைக்கு அந்த பகவதி கிளம்பிட்டா அவ சின்ன நல்ல சொல்லிக்க அந்த சிங்காரம் அவளாளா அந்த ஆயிரங்கனுடையவளே ஆதிசம் தங்கையிலே அந்த மோன நல்ல கம்பத்திலே அந்த விருந்த வந்த மாதிரி முத்தே அந்த சீரான பூமியிட்டு அந்த பகவதி எல்லைக்கு அப்ப கூப்பிட்டு அழைங்கோ அய தாண்டி இங்கே வரட்டு கொட்டு சத்தம் கொம்பு சத்தம் முழங்குதடியாத அம்மா முழங்குதடியாத நீ பொன்னான சீமையிட்டு வாடிதாயே அட தங்கனல்ல முத்தை எடுத்து மாரியம்மா தாயே காளியம்மா அத்தா தரணியால தாயாரே வாடியம்மா குலவ சத்தம் கேட்குதடி பகவதியாதா தாயே பகவதியாதா ஒன்ற கோயிலில் எல்லடி வாடிதாயே அட கரகோ பிறந்த கட்டி மாரியம்மா தாயே காளியம்மா அந்த கண்ணனூர் எல்லை விட்டு வாடியம்மா அடி தங்கமா மகளை விட்டு
கையக்கல் போல குடியிருக்கும் குட்டத்தையும் பாரு தொங்கினத்தின் வசத்தையே இங்கு வந்து கேள் வில்லி சுனி எங்கள் கோயிலமையில்லாத தன்னன்னாம் தானன்னாம் தானே நன்னே நானன்னா தானானே நானே நன்னே நானே நன்னே நானன்னா கல்வோல குடியிருக்கும் குட்டத்தையும் பாரு கொங்கினத்தின் வசத்தையே இங்கு வந்து கேளு பாங்கான அரங்கேற்றம் மிக்க நன்கு பாரு ஆலயம் ஊருக்குள்ளே நடக்குதுங்க கேளு முல்லை திருவாச்சி செண்பகமே கேளு கொங்கினத்தின் வசத்தையே இங்கு வந்து வாரு தன்னன்னாம் தானன்னாம் தானே நன்னே நானன்னா தானானே நன்னே நானே நன்னே நானன்னா இந்த கும்மி ஓதி வைத்த எங்குருவை யாரென்றார் இன்பமுடன் சுப்பிரமணியர் ஓதி வைத்தறிங்கள் எங்கள் லல்லல்லா 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 பரமர்தனில் வந்தோதித்த வடவர்கள் ஆவியம் பன்னமுத்து சாமி சித்தர் சொல்லி வைத்த கும்மியம் இந்த கும்மி ஆணை மாலை ஆண்டால் மிக திணையாம் இத திணை வையத்திலே பேரேதும் பிள்ளையா எருமையில் எரி விளையாடும் முகம் ஒன்று இசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று தென்னை மாலை வாழுகின்ற வேலவனை போற்றி ஆடுகின்ற அப்போதாம மலர் கும்மியாட்டம் செய்து வளர் திங்கள் நம்பி மன்னா சிங்காரலங்காரமாகவே எந்த சேத்தனை எந்தூரை ராஜம் மன்னா தன்னதினம் நன்னானே தினம் நானே எழுவர் மக்களை வாக்குடனே பெற்று கீர்த்தி பெற்றோம் இக்காலம் தன்னில் பெண் குழந்தை இல்லையே என் செய்வன் ஈஸ்வரனே முன்னால் செய்த பெண்பலியோ முற்போல் செய்த குறையோ முன்னாளில் பெண் குழந்தை இல்லையே ஈஸ்வரனே நன்னானே தினம் நானே பக்குவமாகவே எழுவர் மக்களை பங்குடனே பெற்று கீர்த்தி பெற்றோம் இக்காலம் தன்னில் பெண் குழந்தை இல்லையே என் செய்வன் ஈஸ்வரனே முன்னோர்கள் செய்த தவக்குறையோ மூத்தோர்கள் செய்த தவப்பழியோ நாளில் ஒரு பெண் குழந்தை இல்லையே என் செய்வன் ஈஸ்வரனே சப்பர கபடி தோல் மீது வைத்து சாமி பாலனுக்கு வந்திருக்கும் அப்படியே ஒரு பெண் குழந்தை என்றுள்ளவே வேண்டுகின்றோம் அன்புள்ள வேடர் குலபதியே அப்படியே ஒரு
மயில மேல மருகனம் அமர்ந்து வர்ற பாருங்கம்மா சிங்க வரத பாருமம்மா சீரி வரத சிங்கத்தின் மேல் பகவதியம் அமர்ந்திருக்கா அப்படி சிங்க வர்ற பாருங்கம்மா சீரி வர்ற பாருங்கம்மா சிங்கத்தின் மேல் பகவதி அம்மன் வருகிறதால பாருங்கம்மா ஜோரா கைத்தறி உற்சாகப்படுத்தலாம் நேனா தன்னம் தன்னேனா தன்னம் தன்னானே நானே நேனா தன்னம் தன்னேனா தன்னம் தன்னானே நானே ஹோய் தன்னானே நானே நேனா ஹோய் தன்னம் தன்னேனா ஹோய் தன்னம் தன்னானே நானே நேனா ஹோய் தன்னம் தன்னேனா ஹோய் தன்னம் தன்னானே ஹோய் பள்ளி மலை ஆண்ட பண்டே முருகையா எங்கள் முருகையா எங்கள் பாவங்களை கிட்டுடுவாய் வேலையா வெற்றி வேலையா ஐயா விளையாடி வர வேணும் சண்முகா தன்னாடே நானே நனேனா தனம் தனேனா தனம் தானாடே நானே நனேனா தனம் தனேனா தனம் தனாடே தனாடே சிவன் மலை ஆண்டவனே முருகையா எங்கள் முருகையா எங்கள் சித்தர்களை கிட்டுடுவாய் வேலையா வெற்றி வேலையா ஐயா விளையாடி வர வேணும் சண்முகா தன்னாடே நானே நனேனா தனம் தனேனா தனம் தானாடே நானே நனேனா தனம் தனேனா தனம் தனாடே தனாடே மல்லை ஆண்டவனே முருகையா எங்கள் முருகையா எங்கள் மலத்துறையை கிட்டுடுவாய் வேலையா வெற்றி வேலையா ஐயா விளையாடி வர வேணும் சரவணா தன்னாடே நானே நனேனா தனம் தனேனா தனம் தானாடே நானே நனேனா தனம் தனேனா தனம் தனாடே தனாடே ஹோய் அப்பனுக்கு பாட்டு சொன்ன சுப்பையா எங்கள் சுப்பையா உனக்கு அரோகரா போட்டு வந்தோம் வேலையா வெற்றி வேலையா ஐயா விளையாடி வர வேணும் சண்முகா தன்னாடே நானே நனேனா தனம் தனேனா தனம் தானாடே நானே நனேனா தனம் தனேனா தனம் தனாடே தனாடே ஹோய் மனசுக்காக கோபப்பட்ட வேலையா வெற்றி வேலையா நீ ஆண்டியாக நின்றதா வேலையா வெற்றி வேலையா ஐயா விளையாடி வர வேணும் சரவணா தன்னாடே நானே நனேனா தனம் தனேனா தனம் தானாடே நானே நனேனா தனம் தனேனா தனம் தனாடே தனாடே ஹோய் மருதமலை ஆண்டவனே முருகையா எங்கள் முருகையா எங்கள் மலத்துறையை கிட்டுடுவாய் வேலையா வெற்றி வேலையா ஐயா விளையாடி வர வேணும் சண்முகா தன்னாடே நானே நனேனா தனம் தனேனா தனம் தானாடே நானே நனேனா தனம் தனேனா தனம் தனாடே தனாடே ஹோய் புதுமுடி வீதியில முருகையா எங்கள் முருகையா கோட்டில தம் வேலையா வேலையா வெற்றி வேலையா ஐயா விளையாடி வர வேணும் சண்முகா தன்னாடே நானே நனேனா தனம் தனேனா தனம் தானாடே நானே நனேனா தனம் தனேனா தனம் தனாடே தனாடே ஹோய் தன்னானே நானே நனேனா தனம் தனேனா தனம் தானாடே நானே நனேனா தனம் தனேனா தனம் தனாடே தனாடே ஹோய் தன்னாடே நானே நனேனா தனம் தனேனா தனம் தானாடே நானே நனேனா தனம் தனேனா தனம் தனாடே தனாடே ஹோய் தகதிகிதோம் திகிதிகிதோம் தாதா தைய தையத்தோம் தை
இந்த ஜோரா கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம் பேர் அழைக்கட்டுமா அப்படியே அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அவ அக்கா தங்க 7 பேர அழைக்கட்டுமா அப்படி அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த அக்கா தங்க 7 பேர் அழைக்கட்டுமா அப்படியே அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அவ அக்கா தங்க 7 பேர அழைக்கட்டுமா அப்படி அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா சமயபுர மாரியப்பா அழைக்கட்டுமா அப்படியே அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அவ அக்கா தங்க 7 பேர அழைக்கட்டுமா அப்படி அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா கண்ணனூர் மாரியப்பா அழைக்கட்டுமா அப்படியே அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அவ அக்கா தங்க 7 பேர அழைக்கட்டுமா அப்படி அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அகிலாண்ட நாயகிய அழைக்கட்டுமா அப்படியே அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அவ அக்கா தங்க 7 பேர அழைக்கட்டுமா அப்படி அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா தீரமூர் எட்டிக்காய அழைக்கட்டுமா அப்படியே அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அவ அக்கா தங்க 7 பேர அழைக்கட்டுமா அப்படி அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா நவலாடி கற்பனதா அழைக்கட்டுமா அப்படியே அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அவ அக்கா தங்க 7 பேர அழைக்கட்டுமா அப்படி அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா குந்தப்பன செல்லாடிய அழைக்கட்டுமா அப்படியே அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அவ அக்கா தங்க 7 பேர அழைக்கட்டுமா அப்படி அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா வெங்கர காளியதா அழைக்கட்டுமா அப்படியே அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அவ அக்கா தங்க 7 பேர அழைக்கட்டுமா அப்படி அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா உத்தம வெங்காய அழைக்கட்டுமா அப்படியே அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அவ அக்கா தங்க 7 பேர அழைக்கட்டுமா அப்படி அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா யாரு ராசாதிய அழைக்கட்டுமா அப்படியே அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அவ அக்கா தங்க 7 பேர அழைக்கட்டுமா அப்படி அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அண்ணமார சாமியதா அழைக்கட்டுமா அப்படியே அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அவ அக்கா தங்க 7 பேர அழைக்கட்டுமா அப்படி அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அகிலாண்ட நாயகிய அழைக்கட்டுமா அப்படியே அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அவ அக்கா தங்க 7 பேர அழைக்கட்டுமா அப்படி அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா வெங்கார ரங்கன அழைக்கட்டுமா அப்படியே அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அவ அக்கா தங்க 7 பேர அழைக்கட்டுமா அப்படி அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா திருமூரி அதிகாய அழைக்கட்டுமா அப்படியே அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அவ அக்கா தங்க 7 பேர அழைக்கட்டுமா அப்படி அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா எல்லோர மாரியதா அழைக்கட்டுமா அப்படியே அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அவ அக்கா தங்க 7 பேர அழைக்கட்டுமா அப்படி அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா வெங்காய அழைக்கட்டுமா அப்படியே அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அவ அக்கா தங்க 7 பேர அழைக்கட்டுமா அப்படி அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அகிலாண்ட நாயகிய அழைக்கட்டுமா அப்படியே அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அவ அக்கா தங்க 7 பேர அழைக்கட்டுமா அப்படி அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா நவலாடி கற்பனதா அழைக்கட்டுமா அப்படியே அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அவ அக்கா தங்க 7 பேர அழைக்கட்டுமா அப்படி அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா நவலாடி கற்பனதா அழைக்கட்டுமா அப்படியே அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அவ அக்கா தங்க 7 பேர அழைக்கட்டுமா அப்படி அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா குந்தப்பன செல்லாடிய அழைக்கட்டுமா அப்படியே அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அவ அக்கா தங்க 7 பேர அழைக்கட்டுமா தகரிகிதோம் திகரிகிதோம் தாதா தைய தையத்தோ ஜோரா கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம் சொல்லு ஆயாத பகவதியார் குடையின் கீழாலே உங்களுக்கு நடக்குதப்பா உன்னான வேலைக்கு ஆனா முன்னோடு கடவுளே முதலா பிள்ளையாரே போட்டு தலையின்றோ குதிச்சோடி திரும்பிட்டு
செல்லை மாற்றிக்கிற கையில் அப்படியே பிடிங்க, அவ்வளோதான் மாற்றி வச்சுக்கிறேன். இதான் செட் ஆகும். அண்ணனே நானே நானே அண்ணனே நானே நானே அண்ணனே நானே நானே ஐயா முந்திவி நாயகரே சொல்லி 30 தேவர்களே ஐயா முந்திரி நாயகரே சொல்லி 30 ஐயா கந்தரக்காகவே முந்திரந்த வயலே சிக்கனபதி முன்னோடவா ஐயா கத்தரிக்காகவே முன்பிருந்த வயலை கட்சிக்கானபடி முன்னடைவா ஐயா வேலவர்க்காகவே முந்திரந்த அந்த வெம்படி நாயகன் முன்னோடவா ஐயா வேலவர்க்காகவே முன்பிருந்த வயலை வெண்படி நாயகன் முன்னடைவா ஐயா அறியாவது சிவனாவது எது மாடா ஐயா இது உள்ளதான் நடுமாடா ஐயா அறியாது சிவனாவது ஏதுமாடா ஐநேரத்தும் கூடி தானுமாடா ஐயா அண்ணனே நானே அண்ணனே நானே ஐயா அண்ணனே நானே நானே அண்ணனே நானே ஐயா புட்டின கச்சம்பா அதன் முகமல் பூமியை தட்டத்தான் சுரடுங்க ஐயா புட்டினாக சம்மா மலர்ந்தும் மகமல் பூமியை வெட்டுனான் நல்வழிங்க ஐயா பல மாதத்தடி விளையாரம் அம்பி பையங்கூரலசை மங்கிடாமே ஐயா பாலமாத்தடி முள்ளையா நம்பி பையன் கூறலாக மங்கிடாமே ஐயா எடரி எம்பலம் எதறியே நாங்க எழுத்துவாக என்றும் நனறியே ஐயா எடரி எம்பலா எட்டறியே என்னன் எட்டுவாக என்றும் நடையே ஐயா பாடாரி எம்பலம் படிப்பாரியே நாங்க பள்ளிக்கூடம் ஒன்றும் நனறியே ஐயா பாடறி எம்பலாம் பற்பறியே என்னன் பள்ளிக்கூடம் ஒன்றும் நடையே ஐயா எட்டிலே எழுதிடும் சரஸ்வதியே எந்தன் குட்டிலே எழுதிடும் சரஸ்வதியே ஐயா எட்டிலே எழுதிடும் வசதியே என்னன் குட்டிலே எழுதிடும் இசரியே ஐயா குட்டிலே எழுதிடும் ஈஸ்வரியே எந்தன் குரலுக்கு திசைய மெல்லும் அம்மா ஐயா குட்டிலே எழுதிடும் இசரியே என்னன் கொலை தூதி செய்ய வேணும் அம்மா ஐயா எந்த நன்னவினில் முகினகள் கூடி இருக்கவே வேணும் சரஸ்வதியே ஐயா எந்த நாவினில் குடினங்கள் கூடி இருக்கவே வேணும் ரசதியே ஐயா ஊருக்கே வளநாடு விதியில்ல அங்க உத்தம பத்தினி மரியம்மா ஐயா ஊருக்கு உள்ளாடு வீதியில நல்ல உத்தம பத்தினி மாரியம்மா ஐயா மரியம் மலையம் மணிவணங்கி அங்க மங்கைக்கு வசலாம் நங்கடுங்க ஐயா மாரியம் மலையா அடிவணங்கி நம்பி மண்டைக்கு வசலாம் தான் கொடுங்க ஐயா உள்ளரில் பதிவலம் மரியே அம்மனை வேண்டியே வசலாம் நங்கடுங்க ஐயா புலவரம் பல்வலம் மகவி அம்மனை வேண்டிய வசலாம் தான் கொடுங்க ஐயா கிடையாது பதிவலம் கொடந்தோர் மணிவேலை கும்பிட்டே வசலாம் நங்கடுங்க ஐயா இடையாறு பரிவாளம் பாடத்தூர் மணிவேலை கும்பிட்டு வசலாம் தான் கொடுங்க ஐயா மோகனூர் பதிவலம் நலடி சாமியை வேண்டியே வசலாம் நங்கடுங்க ஐயா மோகனூர் பரிவாளம் நல்லாடி ஐயனை வேண்டிய வசலாம் தான் கொடுங்க ஐயா வெங்கரை பதிவலம் ரங்கையார் வதத்தை வேண்டியே வசலாம் நங்கடுங்க ஐயா வெங்காரை பரிவாளம் மங்கையர் பாதத்தை வேண்டிய வசலாம் தான் கொடுங்க ஐயா ஒரு நிலை பதிவலம் திறனின் ஐயனை வேண்டியே வசலாம் நங்கடுங்க ஐயா உணவிலை குடிகளும் திறனே ஐயனை வேண்டிய வசலாம் தான் கொடுங்க ஐயா அண்ணனே நானே வயலு அண்ணனே நானே நானே முப்பீரத்தில் செய்யத்தன்னானே நானே நன்னா தனம் தனன்னானே நானே நன்னா சிவனே வீவாசமா
என்று கொள்வார். செய்ய சொல்லுகிறேன் கேளு மாயா அந்த ஜோதி கிளி வைதோரந்து ஐயோ தேங்காயோ நீவிட அந்த திருவாக்கு நின்று விட. செய்ய புற்றின் மேல் ஏறாதடா மக புற்றடின் நாகம் வட்டி கொள்ளா ஐயோ நன்னானே நானே நன்னா. நன்னானே நானே நன்னா. செய்ய மரமீதில் ஏறாதடா மகதாவடின் மிக மோசமடா செய்ய பம்பாயோ வட்டியுடனே அங்க பஞ்சியரே நின்று சுமாய் மாங்காயோ அழகி விடும் அங்க மல்லிகை பூ வாடி விடும் ஜோரா கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். அடுத்து சந்தனம் தம்பி முன்னாடி வாங்க அப்படியே கொஞ்சம். செய்ய தன்னானே நானே நன்னா கோயிலு நானே நானே நன்னா செய்ய கண்ணாடி நானே நன்னா ஒய்து தானாடி நானே நன்னா. செய்ய சந்தன மணந்தடிலே பெண்கள் சண்முகன் ஓடையிலே செய்ய சந்தன மணந்தடிலே பெண்கள் சண்முகன் ஓடையிலே. செய்ய இந்தத்தை கரையில் வைத்து பெண்கள் விளையாடும் வேலை தண்ணில் செய்ய விந்தத்தை கையில் வைத்து பெண்கள் விளையாடும் வேலைகளில். செய்ய பின்ன மரத்தில் இருந்த சின்ன கிருஷ்ணனை கண்டார்கள் செய்ய பின்ன மரத்திலிருந்த சின்ன கிருஷ்ணனை கண்டார்கள். செய்ய கொக்கீரவுக்கு சேல என்னது கொடிமல்லி பூரவுக்கு செய்ய பொட்டு அவக்கு சேல என்ன கொடிமணி பூரவுக்க. செய்ய தங்கரவுக்கு சேல என்னது தாமர பூரவுக்கு செய்ய தங்கரவுக்கு சேல என்னது தாமர பூரவுக்க. செய்ய விட்டு நல்லா பிடிக்க போனா கிருஷ்ணன் உரியை உருட்டுறானே செய்ய விட்டு நல்ல பிடிக்க போனான் கிருஷ்ணன் உரியை உருட்டுறானே. செய்ய தண்டாகரனை போலே கிருஷ்ணன் தடிகளை ஊனிக்கொண்டு செய்ய கண்டகருண போலே கிருஷ்ணன் தடிகளை ஊனிக்கொண்டு. செய்ய மாமிய முறகேட்டே கிருஷ்ணன் மருமகன் ஆகிவிட்டான் செய்ய மாமியார் முறகேட்டு கிருஷ்ணன் மருமகனாகிவிட்டார். செய்ய அடுத்து நல்லா பிடிக்க போனா கிருஷ்ணன் அடிக்கையை உருட்டுறானே செய்ய அடிக்க நல்லா பிடிக்க போனான் கிருஷ்ணன் அடிக்க உருட்டுறானு. செய்ய தன்னானே நானே நன்னா வயலே நானே நானே நன்னா செய்ய தன்னானே நானே நன்னா ஒயிலே தானானே நானே நன்னா. வேறடி உருவாலும் எங்களும் உண்டோ ஒரு கதை கண்டது அல்லாத ஒருவனும் மந்திலேனே தடை என்ற விடியரில் வந்த வாசங்களிட தாவாரம் நிலட்டு தாய் என்று செய் என்று நீ என்று நான் என்று தமையனே இவன் நமாய் இட நின்று கட நின்று ஏனென்று ஏழாது இருப்பதற்கு அழகாகுமோ ஈசனே சிவகாமி நேசனே என என்ற தில்லைவாழ் நடராஜனே. இப்போ அண்ணாமாரை பற்றி நம்ம மாப்பிள்ளை முன்னுரை வழங்குவார். சொல்லுங்க. நமது காராள வம்சத்திலே வடகுண்ணா பெருங்குடியான் கூட்டத்திலே பிறந்த ஒரு மனிதர். ஏகப்பட்ட பண்ணையும் நிறைய வசதி, குன்றுடையான் என்று அவருக்கு பெயர்.
இருந்தாலும் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமானவர். அதனால மசக்குணடையன்னு பேரு. அவர் என்ன பண்றாருன்னா வரகுணா பெருங்குடியாங்கோட்டத்துல பிறந்தவர். திருமணம் செய்யணும்னு சொல்லி அவர்களுடைய அத்தை பிள்ளையான மணியங்குறிச்சியை சார்ந்த மணியங்கோட்டத்து பெண் தாமரை நாச்சியார் திருமணம் செய்கிறாரு. இவர்களினுடைய திருமணத்தை சொந்த தாய்மாமனோட எதிர்க்கிறாங்க. பங்காளிகள் எல்லாம் இவர்களினுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் பண்றாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல 2 பேரும் குழம்பு தேடி பொன்னிவள நாடு என்ற ஒரு நாட்டை உருவாக்கி அங்கே கோட்டை கட்டி மிகச் சிறப்பாக அரசாண்டு கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு நீண்ட காலம் குழந்தை பேர் இல்லை. அதனால அந்த மதுக்கரை செல்லாண்டியம்மனுக்கு தேரோட்டுறாங்க. அந்த தேரோட்டத்தின் மூலமாக 3 முத்தை ஈன்றெடுக்கின்றார்கள். இந்த காராள வம்சத்தினுடைய பேர் விளங்க செய்யக்கூடிய பொன்னரும் சங்கரும் அவர்களுக்கு உற்ற துணையாக உடன் பிறந்த அருக்காணி தங்கத்தையும் ஈன்றெடுக்கின்றார்கள். அந்த 3 பேரினுடைய வாழ்க்கை வரலாறு இன்றளவும் நமது மண்ணிலே பெயர் வழங்கி கொண்டிருக்கின்றது. எதுக்காக அண்ணமார் கதையை கேட்கணும்னு நம்மளுக்கெல்லாம் சந்தேகம் வரலாமுங்க. சிந்தனை பண்ணிக்குங்க. இந்த மண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு நீதியை, ஒரு இலக்கணத்தை சொன்ன ஒரு கதை நம்ம காராள வம்சத்தினுடைய கதை. அது ஆண்களுக்கானதல்ல, உங்களை மாதிரி தாய் குலத்துக்கானது. போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க கதை. இப்படி இருக்கும். நல்ல கை தட்டுங்க. நம்ம அருமைங்க. கதை கேட்கறது கூட போன் பண்ணி கேட்கிற சூழல் ஏற்பட்டிருக்குது. நீங்க பேசுங்க பேசுங்க. அப்படி என்னடான்னு சொன்னா இன்னைக்கு என்ன பண்றோம்னா, கொஞ்சம் பைபாஸ்ல கார் இருந்தா ஏண்டா ஒப்பனுக்கு நான் பிறக்கலையா, நீ மட்டும்தான் பிறந்தியான்னு போய் ஊர் ஓட்டு கொண்டுட்டு வந்துடுறேன் நம்ம போட்டு. ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. அத்தனை சீர்களை கொடுத்தாலும் பிறந்தவ வந்து அண்ணன்மார் மேல என்ன பாசம் வச்சிருக்கிறாங்க நீதியை சொன்ன இடம் அது. படுகளை காட்டுல அண்ணன்மார் 2 பேரும் உயிர் பிரித்து கிடக்கின்றார்கள். உயிரிழந்த அண்ணன் கிட்ட போய் உட்கார்ந்து தங்கச்சி அழுது புலம்புற, அண்ணா எந்திரினா நீ இல்லாத நான் எப்படி வாழ்வேனான்னு 2 பேர்த்தையும் கட்டி அழுகும் போது உயிரற்ற உடலுக்கு கூட உயிர் வந்து எந்திரிச்சு பிறந்தவளினுடைய அழுகையை துடைத்த நிகழ்வு நம்ம மண்ணில் தான் நடந்தது. வேறு யாருமே இது சொந்தம் கொண்டாட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வு அந்த அண்ணன்மார் படுகளம். மாசி திருவிழா நீ ஆரம்பிச்சிரு. இங்க இருந்து வருஷம் என்ன பண்றாங்க, ஆண்கள் எல்லாம் போறாங்க. டெம்பா வந்து நிக்கி மளிகை சாமானம் எல்லாம் ஏறு, தண்ணிக்கே நேருங்க, கிடாயில எரியுது. இப்ப என்னமோ கேஸ் எழுதுறாங்க. அது என்ன தெரியல, பொட்டி வெட்டியாம நேருதுப்போ. அதனால என்ன பண்ணுங்க, இனிமேல பெண்கள் நீங்களும் நாங்க உங்களோட பொன்னிவள நாடு பண்ணுவோம், புனித தீர்த்தம் ஆடுவோம்னு சொல்லி நீங்களே ஏறிக்கிட்டீங்கன்னா அந்த போட்டி இறங்கி. அதனால வருஷத்துல ஒரு முறை, இது விளையாட்டுக்கு சொல்லல, வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த வேளாள வம்சத்திலே பிறந்தவர்கள் அந்த பொன்னிவள நாட்டு மண்ணை மிதிக்கணும். நம்ம அண்ணன்மார் அருக்காணியினுடைய அருளை பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொண்டு, கதை படிச்சோம்னா குறைஞ்சது ஒரு மாசமே ஆகி போயிருங்க. அதனால சுருக்கமா சொன்னேன். இந்த கதையை நீங்க தேடி பாருங்க. யூடியூப்ல ஏகப்பட்டது இருக்குது. பொன்னசங்கர் ஸ்டோரின்னு போட்டீங்கன்னா நிறைய வரும். கேளுங்க. காராள வம்சத்துல பிறந்த அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கதை அண்ணன்மார் கதை. இப்ப அந்த அண்ணன்மார் அழைப்பு பாடல். சாமி எங்கே வராங்க சொல்லு, அப்படி சொல்லு. சாமி எங்கே இங்கெடுத்த அரண்மனைய சாமி எங்கே வராங்க. அமடலாமே அப்படி சொல்லு. ஏமணி எங்கள் சிக்காமர பரத்தினாலே பரவத்தினாலே அப்படி சொல்லு. வந்தாங்க சாமி எங்கே வராங்க. நல்ல அண்ணன்
சொல்லு பேரெடுத்து அப்படி சொல்லு திரும்பி இங்கு வராதா மயவாரி சாமி கர்ணயாலே கர்ணயாலே அப்படி சொல்லி ஏ வந்தாங்க சாமி எங்கே வராங்க ஆமா சொல்லு அப்படி சொல்லு ஏ வலுக்கர செல்லானே தவத்தினாலே ஏ தவத்தினாலே ஏ வந்தாங்க சாமி எங்கே வராங்க ஆமா சொல்லு அப்படி சொல்லு ஏ மங்களாய் சாமி கர்ணயாலே ஏ கர்ணயாலே ஏ வந்தாங்க சாமி எங்கே வராங்க ஆமா சொல்லு அப்படி சொல்லு ஏ இன்னிடத்த சாமி எங்க செல்லாண்டே ஏ செல்லாண்டே ஏ பேரு பெற்ற சாமி எங்க மாயவரா அம்மா சொல்லு அப்படி சொல்லு ஏ ஒன்னரத்து சாமி எங்க வாழ்கெடுத்தா ஏ வாழ்கெடுத்தா ஏ ஒன்னரண்டு சாமி எங்க வேறுமெட்டே அம்மா சொல்லு அப்படி சொல்லு ஏ சங்கரத்து சாமி எங்க வாழ்கெடுத்தா ஏ வாழ்கெடுத்தா ஏ சங்கரன்னு சாமி எங்க வேறுமெட்டே அம்மா சொல்லு அப்படி சொல்லு ஏ சங்கரக்கு சாமி எங்க நேரலையோ ஏ நேரலையோ ஏ ஜாதி நல்ல ஜாதி எங்க மறிக்கலந்தா மருந்தும் மருந்தே கையெடுத்து அம்மா சொல்லு எடுத்து அப்படி சொல்லு கனத்த வேகம் வருதா அண்ணன் புறவிய ஏ எங்கெடுத்த சாமி எங்க செல்லாண்டே ஏ செல்லாண்டே ஏ பேரு வச்ச சாமி எங்க மாயவரா அண்ணமாரல் இளைய வெஞ்சங்கரையே அம்மா சொல்லு சங்கரையே அப்படி சொல்லு சதியில அழைச்சி பாடுறே ஏ ஜீவன சாமி செய்கிறாங்க பெரியண்ணங்காரால பண்ணுறங்க கொட்டு நல்ல சத்தான கொட்டு சத்தோ ஆமா சொல்லு கொட்டு சத்தோ அப்படி சொல்லு கொட்டையில அண்ணாகளை கேட்கிறாடா ஏ நல்ல சாமி எங்க விக்கிறாங்கோ விக்கிறாங்கோ அப்படி சொல்லு பெரியண்ணங்காரால சங்கரங்கோ மீசனெல்லாம் மீசே படிக்கிறடா ஆமா சொல்லு படிக்கிறடா அப்படி சொல்லு கோவம் கோபம் மாறுதா ஏ நல்ல சாமி எங்க விக்கிறாங்கோ விக்கிறாங்கோ பெரியண்ணங்காரால பண்ணுறங்கோ கண்ணு நல்ல கண்ணு துடிக்கிறடா ஆமா சொல்லு துடிக்கிறடா அப்படி சொல்லு கட்டு நல்ல அருவா அது வெடிக்கிறடா ஏ நல்ல சாமி எங்க விக்கிறாங்கோ விக்கிறாங்கோ ஏ உத்தமி அம்பத்தேளி ரங்காயி நல்ல வேட்டையாட வேட்டையுமே ஆமா சொல்லு வேட்டையுமே அப்படி சொல்லு வேட்டை மாறாட பொண்ணு ஏ கொடையீடி அண்ணன்னா சங்கருக்கு சங்கருக்கு ஏ மார்பு நல்ல மார்பு காதலிக்கிறா பார்வையில சந்தானம் மணக்குதடா ஆமா சொல்லு மணக்குதடா அப்படி சொல்லு தன்னை புறவிச்சு தண்டிக்குதடா ஏ மருமையாண்ட அண்ணன்னா ஒன்னருக்கு
ஐயோ துடி துடிக்க துடி துடிக்க உன்னோடி வாராடா சின்னவளே அப்படி இருக்கிற வேலையில தங்காய் எப்படி புலம்புறான்னு பார்க்கலாமா? அப்படியே நின்றுக்கலாம். இந்த பாடல் நாம் அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு பாடல். நான் சொன்ன கட்டம் தானுங்க. அண்ணமார் 2 பேரும் வேடுவர் சீமையில போர் தொடுத்து போய் அந்த இடத்துல மரணத்து விழுந்து கிடக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இந்த காராள கண்ணியாக விளக்கக்கூடிய தங்காய் போய் பார்த்து அண்ணன்மார எழுப்பக்கூடிய காட்சி. இப்ப அந்த படுகள பாடல் வீரமலை காட்டினிலே நான் வெறுங்காலில் துடித்து வந்தேன். அண்ணா ஈரமில்லா பகைவராலே நமக்கு இந்த நிலை வந்ததண்ணா. அண்ணா யாரும் இல்லாவனம் மதியிலே என்ற அண்ணமாறும் வீர கண்டே. அண்ணா பகை வெல்லும் பொன்னரண்ணா நீ மரணித்து நின்றதென்ன. அண்ணா தாமரையாய் மக்களானோ இப்போ தவிக்க நேரம் வந்ததண்ணா. உங்கள் பூமகளும் புலம்புகின்றேன். இந்த பூமியும் பொறுக்காதண்ணா. அண்ணா தேங்காய் கோமோனு கண்ணு
தாமரைக்கோ மூணுமக்கோ இப்போ இருவர் மாந்து கிடக்க காணு எனக்கு ஆறுதலும் ஆறு அண்ணா குன்றையான் குழந்தைகளானோ இப்போ குழப்பம் வந்து நேர்ந்ததண்ணா உங்கள் அண்டம் தங்கம் தனித்து வந்து இனி யாருண்டு எனக்கு அண்ணா ஒன்னா பிறந்த மன்னா ஓர் முளைப்பால் உண்டோ மன்னா அந்த கத்திரியும் நெந்தை போலே ஒரு வாதியிலே விளைந்தோ மன்னா ஆண்டரசு செய்தீர்களே அண்ணா அழகு பொன்னி வளநாட்டி இப்போ மாண்டு மடிந்து போனீர்களே உங்க மறுக்குழந்து வாடுகின்றேன் அண்ணா மெத்தையிலே உறங்கும் போதோ அந்த மெத்தையாளுந்துதென்பாய் இப்போ வெறுந்தரையில் கிடக்கின்றாயே நான் வேதனையில் துடிக்கின்றேனே அண்ணா நெருஞ்சி முள்ள படர் வேடத்தில் நான் நெடுந்தூரோ கடந்து வந்தேன் அண்ணா கருணாக பாம்புகளும் இங்கே படமெடுத்து வரவோ கண்ணே அண்ணா சின்னண்ணா பேசுங்களே உங்க பிறந்தவளிடம் ஒரு முறைதான் அண்ணா மாறிக்கொழுந்து புலம்புகின்றேன் என்ற மன்னவனே எழுந்தீரையா அண்ணா கிடைத்தவர்க்கும் அருள் புரிவீரே அண்ணா கேட்டவர்களை தந்திடுவீரே இப்போ படுகளத்தில் வீழ்ந்து விட்டீரே உங்கள் பாசமலர் கருகுகின்றேன் பட்டத்து பொன்னரண்ணா என்ற வளைமுகத்து சங்கரண்ணா நம் பாட்டாளி அழுகின்றேனே என்று எல்லாம் மடிஞ்சதென்ன அண்ணா தாய் தந்தை போனாலுமே இப்போ தமையனுண்டு என்று வாழ்ந்தேன் இப்போ ஓய்வெடுத்த படுகளத்திலே உங்கள் உடன்பிறப்பை மறந்து விட்டீரே கோடையிடி சங்கரண்ணா என்ற உடன்பிறப்பே போனதெங்கே உன்ற சின்னவளோ புலம்புகின்றேன் என்னை சிரிக்க வைக்க வந்தீராயோ அண்ணா யானை மீது நீங்கள் வந்தால் அண்ணா அகிலமெல்லாம் வணங்கிடுவே இப்போ பூனை போல நான் இருந்து இங்கே புலம்புகின்றேன் அண்ணா அண்ணா செய்தார் அண்ணானே நானே நன்னோ தனந்தானே நன்னே நானே நன்னோ தனந்தானே நானே நன்னோ தனந்தானே நன்னே நானே நன்னோ அண்ணா பெரியண்ணா பேசுங்களே உங்க பிறந்தவளிடம் ஒரு வார்த்தைதான் அண்ணா
தானே நன்னே நானே நன்னோ ஏற்ற நாட்டில் நடக்குது. இதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும், நம்ம குழந்தைகளை சொல்லணும். முடிஞ்சதெல்லாம் விட்டுருங்க, இதற்கு மேலேயாவது நம்ம குழந்தைகளுக்கு இந்த பிறந்தவனினுடைய முக்கியத்துவத்தையும் நம்மளுடைய பாசத்தையும் சொல்லி வளர்க்கணும். காசு வேணா கடைக்கோடியில் எப்ப வேணாலும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் நம்மளோட பிறந்தவன் நம்மளுக்கு பட்டு போத்த வரைக்கும் கூட வருவாங்கிற நம்பிக்கையை இந்த குழந்தைகளுக்கு நம்ம ஊட்டி வளர்க்கணும். அதுதான் இந்த கலைகளை நாம் இங்க கொண்டுட்டு வந்து நிகழ்த்துவதற்கு உரிய ஒரு மரியாதை. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த மண்ணிலே ஒரு நியதி உண்டு. உலகத்துல வேற எந்த மண்ணிலும் பார்க்க முடியாத கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர் நம்ம கொங்கு மண்ணை சார்ந்தவர்கள் தான். நல்லா சிந்திச்சுக்கங்க. இது நீங்கெல்லாம் நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க, தெரியாம கூட இருக்கும். நல்லா சிந்தனை பண்ணிக்கங்க. போன ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா, கூட பிறந்தவன் வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க ஒருமாலா எங்க அப்பா வந்துட்டான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ணனோ தம்பியோ வந்தா எங்க அப்பா வந்துட்டான்னு சொல்லுவாங்க. இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா இதே கூட பிறந்த பெத்தெடுத்த தந்தை வந்தாருன்னு சொன்னா எங்க அண்ணன் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்பாவை அண்ணான கூப்பிடக்கூடிய வழக்கம் நம்ம கொங்கு பகுதியில் இருந்தது. கூட பிறந்த அண்ணனையோ தம்பியோ அப்பான்னு சொல்லக்கூடிய வழக்கமும் நம்ம மண்ணில் தான் இருந்தது. இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, ஒரு வீட்டுல 5 புள்ள பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க. பிள்ளையே 5 இருக்குது. அதுல முதல்லையோ இடையிலையோ கடைசியிலையோ கூட ஒரு ஆம்பளை பையன் பிறந்தான்னா, இந்த 5 பேரையும் காப்பாற்றி கரை சேர்த்தி அவர்களுக்குரிய அத்தனை சீரையும் பண்ணி இறுதியிலே பட்டு போத்த வரைக்கும் அத்தனை பழுவுமா இருக்கு பிறந்தவனுக்கு தான் உண்டு. 5 பேருக்கு கல்யாணம் வச்சு அவங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் எல்லா தேவைகளையும் முடிச்சு அடுத்தது இவங்களுடைய தேவைகளை எல்லாம் முடிக்கும் போது எத்தனை அண்ணன்மார்கள் நம்ம மண்ணில திருமணமே இல்லாமல் பிறந்தவர்களுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காங்கிறத நாம நினைச்சு பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட கலாச்சாரம் உரிய ஒரே மண் இந்த உலகத்தில் இருக்குதுன்னு சொன்னா அந்த சிறப்பு மிகுந்த நமது கொங்கு மண் ஒன்றுதான். இந்த மண்ணை தவிர்த்து வேற யாருக்கும் இந்த கலாச்சாரம் சொந்த கிடையாது. அதனாலதான் நாம என்ன பண்ணோம்னா, இந்த மண்ணுல ஒரு புள்ள பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்பாவுக்கும் அது மேல அதிக உரிமை கிடையாது, அம்மாவுக்கும் ஒரு பொம்பளை புள்ள மேல உரிமை அதிகம் கிடையாது. உனக்கு என்னடா தெரியும், பெற்று வளர்த்துறது எங்களுக்கு தான் தெரியும், உரிமையிலேயே ஈஸியா சொல்லிட்டு போயிடுற, வேர் இஸ் த ப்ரூஃப்னு கேட்பீங்க. எதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டோம், சான்று இருந்தா தான் நம்புவோம். 15 வருஷம் ஆகுதுன்னு ஒரு பிள்ளைக்கு, அம்மாவோ அப்பாவோ இடுப்புல தூக்கி வச்சுட்டு கடை வீதிக்கு போயிருவீங்களா? நம்ம சொந்த அண்ணன் தம்பியே கல்யாணம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கல்யாணோட பிள்ளை இடுப்புல தூக்கிட்டு போயிருவீங்களா? தூக்கிட்டு போக முடியுங்களா? செல்லமா வளர்த்திருக்கிறோம், 5 வருஷம் பார்த்து பார்த்து வளர்த்தணும், அந்த பிள்ளைய தூக்கிட்டு போக முடியுங்களா? 20 வருஷத்துக்குள்ளேயே வைத்தியம் கூட தெரியல மாற்றி வச்சுருவாங்க. பேசுவாங்களா மாட்டாங்களா? ஆனா இந்த மண்ணுக்கு மட்டும் உண்டான ஒரு மரபு, தாய்க்கோ தகப்பனுக்கோ இல்லாத உரிமை தாய் மாமனுக்கு உண்டு. மணவரை வரை ஒரு பெண் பிள்ளைய சுமந்து கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய ஒரு மரபு இந்த மண்ணுல தாய் மாமனுக்கு மட்டும்தான் உண்டு. தாயோ தகப்பனோ இல்லைனாலும் கூட அந்த குழந்தையை ஆளாக்கி வளர்த்தி அந்த இந்த இடத்துல இருந்து அந்த குழந்தையை இன்னொரு பக்கம் கைப்பிடிச்சு கொடுக்க வரைக்கும் அத்தனை உரிமையும் கொண்டவனாரு தாய் மாமன். அந்த உறவுக்கு உண்டான புனிதத்தன்மை இன்னைக்கு என்ன பண்ணிடுறோம்,
சொத்து கொண்டாந்து தாய்மாமன் இருக்குன்னு அந்த நாய்க்கு கேட்பாரு அப்படியே கொடுக்குறாங்க. அப்படி சூழ்நிலை ஆயிப்போச்சு. அதனால காசு பணத்தை ஒரு பக்கம் ஒதுக்கினாலுமே காராள வம்சத்திலே பிறந்தவர்கள் நம்மளுடைய பிறந்தவனே எக்காரணம் கொண்டு என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. இந்த விடயத்தை சொல்வதுதான் அண்ணன்மாரினுடைய அறக்காவியம். இந்த காவியத்தை கட்டாயமா எல்லாருமே ஒரு தடவையாவது வாழ்க்கையில கேட்டுக்குங்க. ஒவ்வொரு முறையும் மாசி திருவிழாவுக்கு அந்த வளநாடு போய் பார்த்துட்டு வாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நம்மளுடைய பாரம்பரியம் என்னன்னு சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இதுதான் இந்த கலைகள் எல்லாம் நமக்கு நல்ல விடயங்களை சொல்லக்கூடிய ஒரு கல்வி சாலைகளாக மாறுவதற்கு ஒரு சான்று. இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க.
ஆகாயம் தொட்டலிக்க கருப்பசாமி மின்னலா கிட்டு கருப்பசாமி ஐயா புள்ள கந்தல் பறக்க கருப்பசாமி வெள்ளன புறவியதா கருப்பசாமி யாதிவார கருப்பசாமி கெட்டினலா கிட்டு கருப்பசாமி மலையா பர்றாண்டா கருப்பசாமி அந்த சாராய போதையிலே கருப்பசாமி ஆதிவார கருப்பசாமி அருவா மின்னிக்க கருப்பசாமி ஆகாயம் தொட்டலிக்க கருப்பசாமி அந்த வெள்ளி போட்டியருவா கருப்பசாமி கருணாய கிட்டு கருப்பசாமி ஐயா காவல் காக்க வர்றாண்டா கருப்பசாமி அது கொல்லிமுட்டா கல்லலக கருப்பசாமி ஐயா கொல்லாலி கொல்லலக கருப்பசாமி கெட்டினலா கிட்டு கருப்பசாமி ஐயா எரிமலையா வர்றாண்டா கருப்பசாமி கருப்பசாமி அப்படி சொல்லி நல்லா குடிச்சுக்கிட்டு கருப்பசாமி வர்றாண்டா கருப்பசாமி வெள்ள நல்லா குறையல வீரவட்ட கருப்பசாமி அப்படி நீசலா குடிக்குதா கருப்பசாமி கருப்பசாமி முன்னோடி வாரண கருப்பசாமி தாண்டே நானே நானே நன்னா நம் நன்னண்டே நானே நானே நன்னா கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். எல்லா எல்லையில் இருக்கிற எல்லாரும் கருப்பினாரும் வந்துட்டாங்க. வர சொல்லு. கருப்பனார கூட்டிட்டு வந்துட்டாரு நம்ம சக்தி அல்மா.